ஹாய் எவ்ரிவான். பாலினேஷன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டிக்மால ஒரு ஃப்ளவரோட போலன் கிரெயின்ஸை வந்து இன்னொரு ஃப்ளவரோ இல்லை அதே ஃப்ளவரோட ஸ்டிக்மால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸை தான் பாலினேஷன்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு டைப் இருக்கு, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். இந்த வீடியோவில் நம்ம கிராஸ் பாலினேஷனோட ரெண்டு டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பாலினேஷன் அப்படின்னா என்ன அண்ட் செல்ஃப் பாலினேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்ன, அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, கேட்டனோகேமி அண்ட் செனோகேமி. ஸோ இந்த கேட்டனோகேமியும் செனோகேமியும் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ரெண்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பாலினேஷன் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளவர் கிட்ட இருக்கிற போலன் கிரெயின்ஸ் இன்னொரு ஃப்ளவரோ இல்ல அதே ஃப்ளவருக்கோ அந்த போலன் கிரெயின்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ற ப்ராசஸை நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுல ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ற இடத்தம் அண்ட் அதோட ஃப்ளவரையும் பொறுத்து. இப்போ ஒரு ஃப்ளவரோட போலன் கிரெயின்ஸ் அதே ஃப்ளவரோட ஸ்டிக்மால டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இன்னொரு ஃப்ளவர்ல அது டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பி அப்படின்ற இன்னொரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ கிட்ட இருக்கிற இந்த போலன் கிரெயின்ஸ் பியோட ஸ்டிக்மால வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஏ அப்படின்றது ஒரு ஃப்ளவர், பி அப்படின்றது ஒரு ஃப்ளவர் அப்படின்றதுனால, வேற ஒரு ஃப்ளவர்ன்றதுனால இதை நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு, கெய்ட்டனோகேமி அண்ட் செனோகேமி. கெய்ட்டனோகேமிக்கும் செனோகேமிக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் இது இன்னொரு ஃப்ளவர்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. பட் அந்த இன்னொரு ஃப்ளவர் வந்து அதே இண்டிவிஜுவல் பிளான்ட்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம கெய்ட்டனோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு போலன் வந்து இன்னொரு ஃப்ளவர்ல டெபாசிட் ஆகுது. அந்த ஃப்ளவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செடியில ஏ அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கு, பின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஸோ அதே செடியில இருக்கிற ஒரு பூவோட போலன் கிரெயின்ஸ் அதே செடியில இருக்கிற இன்னொரு பூவோட ஸ்டிக்மால டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, அதை நம்ம கெய்ட்டனோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மொனீஷியஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொனீஷியஸ் கண்டிஷன் அப்படின்றது ஒரு பிளான்ட்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பார்ட்ஸுமே இருக்கிற ஒரு பிளான்ட்டை தான் மொனீஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெய்ட்டனோகேமி அப்படின்றது மொனீஷியஸ் பிளான்ட்ஸ் இருக்கிற, அதாவது அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல உள்ள பிளான்ட்ல தான் இந்த கெய்ட்டனோகேமி வந்து நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலா வந்து, அதாவது அதோட டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எல்லாமே கிராஸ் பாலினேஷனா இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேமி, அதாவது செல்ஃப் பாலினேஷனுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த ஃப்ளவர்லேயே டிரான்ஸ்ஃபர் ஆகாம அதே பிளான்ட்ல இருக்கிற இன்னொரு ஃப்ளவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரே வார்த்தையில முடிக்கணும் அப்படின்னா, ஒரு பிளான்ட்ல நிறைய ஃப்ளவர் இருக்குன்னா அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கணும், மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கிற ஒரு பிளான்ட்டா இருக்கணும். அதான் மொனீஷியஸ் பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட்ல ஒரு ஃப்ளவரோட போலன் கிரெயின்ஸ் அதே பிளான்ட்ல இருக்கிற இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டிக்மால டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் கெய்ட்டனோகேமி. ஃபங்க்ஷனலா இது வந்து கிராஸ் பாலினேஷனா இருந்தாலும் இது வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமிக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கு. பிகாஸ் ஒரே பிளான்ட்ல இருக்கிற போலன் அப்படின்றதுனால, அதாவது போலன் கிரெயின்ஸ்ன்றதுனால. நெக்ஸ்ட் செனோகேமி. செனோகேமி அப்படின்றது ஒரே இனத்தை சேர்ந்த வேற செடியோட ஒரு பூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஏ அண்ட் பி எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஏ அப்படின்றது ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ளவர், பி அப்படின்றது இன்னொரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ளவர். பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீஷீஸ், ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஏவோட போலன் கிரெயின்
இன்னொரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு பூல டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம செனோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சேம் ஸ்பீஷீஸ், ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா செனோகேமிக்கு பப்பாயா, கேஸ்டர் இது எல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுல என்ன அப்படின்னா ஒரே பிளான்ட்ல இருக்கிற வேற வேற ஃப்ளவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு பூ, அதோட போலன் கிரெயின்ஸ் இன்னொரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு பூல டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ரெண்டு பிளான்ட்டுமே ஒரே ஸ்பீஷீஸை சேர்ந்தவங்க. ஜெனட்டிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் நம்ம ஜெனோகேமி. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பாலினேஷனா என்னன்னு கேட்கலாம், 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். கேட்டனோகேமினா என்னன்னு கேட்கலாம், செனோகேமினா என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த 3 டைப் கொஸ்டினும் 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேட்டனோகேமிக்கும் செனோகேமிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத 3 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இவ்வளவுதான் கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், அதாவது கிராஸ் பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ், அதோட மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ஸை பார்த்துட்டு இந்த டாபிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.